ஒரு புத்தகத்தில் படித்த ஒரே ஒரு வரி எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் புது வீடு கட்டிய சில நாட்களிலேயே ஒரு சுவரை உடைக்க வைத்தது. பல வருடங்கள் கழித்துதான் அவர்கள் உடைத்திருக்க வேண்டியது அந்த சுவர் இல்லை, அவர்களுடைய தவறான புரிதல்தான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. அது எப்படி நடந்தது? அந்த ஒரு தவறு நம்மளுடைய வீட்டிலும் நடக்காமல் இருக்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். நான் உங்களை வாஸ்துவை கண்மூடித்தனமாக நம்ப சொல்லவில்லை, அதை புரிந்து சிந்தித்து பயன்படுத்துங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ராமச்சந்திரன் பாண்டியன், ஆர்வி வாஸ்து லிவிங் சேனலில் இருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். ஒரு குடும்பம் பல வருடங்களாக சேமித்த பணத்தில் அவர்களுடைய கனவு வீட்டை கட்டினார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், வீடு கட்டும்போது அவர்களுக்கு வாஸ்து பற்றி பெரிய அறிவு இல்லை. வீடு கட்டி குடியேறிய பிறகுதான் நம்ம வீட்டில் எல்லாம் வாஸ்துப்படி சரியாக இருக்கிறதா என்ற ஆர்வம் அவர்களுக்கு வந்தது. அதன் பிறகு கிடைத்த வாஸ்து புத்தகங்கள், கட்டுரைகள் எல்லாவற்றையும் படிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்படி படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் அவருடைய கவனத்தில் பட்டது. வடகிழக்கு பகுதி கனமில்லாமல் இலகுவாக திறந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது. உடனே அவர் அவருடைய வீட்டை பார்த்திருக்கிறார். வடகிழக்கு என்று அவர் நினைத்த மூலையில் தரையிலிருந்து மேலே வர ஒரு காங்கிரட் வால் செல்ஃப் இருந்திருக்கு. அதன் மேலே ஸ்டீல் பாத்திரங்கள், அரிசி மூட்டைகள், வீட்டு பொருட்கள் எல்லாமே வீட்டில் உள்ளவங்க அடுக்கி வச்சிருக்காங்க. அவர் ஏன் அந்த இடத்த வடகிழக்கு மூலைன்னு முடிவெடுத்தார் அப்படின்னா, அவர் அந்த ஏரியாவுக்கு புதுசாக மனை வாங்கி வீடு கட்டியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு சரியா கிழக்கு எது வடக்கு எது என்று தெரியாதனால காலையில் 10 மணிக்கு சூரியனை பார்க்கும்போது எந்த திசையில் இருந்திருக்கோ அந்த பகுதியை அவர் கிழக்குன்னு நினைச்சதுனாலையும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டபோது இந்த பக்கம்தான் கிழக்கு, அந்த பக்கம்தான் வடக்குன்னு சொன்ன உடனே ஸோ அவருக்கு வீட்டில் இந்த பகுதி தான் வடகிழக்கு மூலை அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறார். அதை பார்த்தவுடன் அவர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். இது இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இங்கே இருந்தால் அது நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாயிடும் அப்படின்னு நினச்சவர் தூக்கமே வரவில்லை. அவருக்கு ஒரே சிந்தனையில் இருந்துட்டார். அவர் அடுத்த நாளே கடையில் போய் வால் கட்டரும் சுத்தியிலும் வாங்கி வந்து அந்த வால் செல்ஃபை உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் இருந்தவர்கள் என்ன சொல்லியும் அவர் கேட்கல. அந்த நேரத்தில் அவருக்கு புத்தகத்தில் படித்தது தான் முழு உண்மை என்று அவர் நம்பியிருக்கிறார். இறுதியாக அந்த வால் செல்ஃபு முழுவதுமாக உடைக்கப்பட்டது. அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டில் இருந்தவர்கள் இனி இந்த பொருளெல்லாம் எங்கே கொண்டே வைப்பது என்று கேட்டதால் அவர் வீட்டின் அந்த உடைச்ச இடத்துக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஃப்ரீ இடம் இருந்ததுனால அந்த இடத்துல புதுசாக ஒரு வால் செல்ஃபை கட்டி அதில் பொருளை வச்சுருக்காங்க. காலம் கடந்து சென்றது. சில வருடங்கள் கழித்து அவர்கள் என்னை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போது அவர்கள் என்னிடம் ஒரு கவலையை பகிர்ந்து கொண்டார்கள். சார், எங்கள் மகனின் நடத்தை குறித்து எங்களுக்கு கவலையாக இருக்கிறது, ஒரு முறை எங்கள் வீட்டை பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது நான் அவர்களுடைய வீட்டை ஆய்வு செய்ய முடிவு செய்தேன். அதனால் முறைப்படி வீட்டை முதலில் துல்லியமாக அளந்து ட்ரூ நார்த் மார்க் பண்ணி அவருடைய வீட்டில் கம்பாஸை வைத்து முறைப்படி உண்மையான வடக்கு என்பதை கண்டுபிடிச்சு அந்த வரைபடத்தில் அந்த 360 டிகிரி கம்பாஸை வைத்து எல்லாவற்றையும் சரியாக மார்க் பண்ணி 16 பாகமாக டிவைட் பண்ணி 32 என்ட்ரியையும் மார்க் பண்ணி சரியாக அளவிட்டேன். அப்போது எனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீடு சரியான வடக்கு நோக்கி இல்லை, சுமார் 40 டிகிரி இடது பக்கம் சாய்ந்திருந்தது. அந்த நிமிடத்தில் எனக்கு ஒரு விஷயம்
தெளிவாக புரிந்தது. அவர்கள் வடகிழக்கு என்று நினைத்த முதலில் உடைத்த சுவர் வடகிழக்கு பகுதியில் இருந்திருக்கவில்லை. அதன் பிறகு புதிதாக கட்டிய வால் செல்ஃப் உண்மையான வடகிழக்கு பகுதியில் வந்துவிட்டது. உண்மையான வடகிழக்கு பகுதி 40 டிகிரி இடது பக்கம் திரும்பியதால் அவர் வீட்டின் மையப்பகுதிக்கு அருகில் வந்திருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. எந்த இடத்துல முதல்ல வால் செல்ஃப் இருந்ததோ அது வடகிழக்கு இல்லை, அது சரியான கிழக்கு பகுதியில் இருந்திருக்கு. 45 டிகிரி லெஃப்ட் பக்கம் திரும்பியதால் இவங்க இரண்டாவது கட்டிய அந்த வால் செல்ஃப் வடகிழக்கு பகுதியில் சரியாக வந்துருச்சு. அதன் மேலே அவர்கள் மேலும் வெயிட்டான பொருளை வச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. பிரச்சனை உடைத்த சுவரும் இல்லை, புதிதாக கட்டிய செல்ஃபும் இல்லை. பிரச்சனை என்பது அளவிடாமல் எடுத்த முடிவுதான். அந்த நாள் அவர்கள் உடைத்த சுவரை பற்றி வருத்தப்படவில்லை, ஆனால் அளவிடாமல் முடிவெடுத்ததற்காக தங்களையே வருத்தப்பட்டு கொண்டார்கள். அந்த நாளில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். புத்தகம் தவறில்லை, ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு எடுத்த முடிவுதான் தவறு. என்ன நண்பர்களே, இதை பார்க்கும்போது அந்த ஒரு சுவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய வீட்டிலும் வாட்டர் டேங்காக இருக்கட்டும், செப்டி டேங்காக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், கிச்சன், பெட்ரூம், பூஜா ரூம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கிடைத்த இடத்தில் வைத்து விடுகிறோம். அந்த இடத்துடைய தன்மை என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன என்பதை புரிந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். புரியாமையிலேயே எங்கே வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் மாற்றி மாற்றி வச்சிடுறோம். அதனால் வீட்டில் நேர்மறை சக்திக்கு பதிலாக எதிர்மறை சக்தி அதிகமாகிடுது. இன்று நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். வாஸ்துவை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. முதல்ல வீட்டை சரியாக துல்லியமாக அளவிடுங்க. பிறகு எந்த இடத்துல எது வரணுமோ அந்த இடத்தோட குணத்தை புரிந்து கொள்ளுங்க. அதற்கு பிறகுதான் எந்த முடிவையும் எடுங்கள். ஒரு வீட்டை சரியாக எப்படி அளவிடுவது, 16 திசைகள், 32 நுழைவாயில்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை விரிவாக தெரிந்து கொள்ள ஆர்வி வாஸ்து லிவிங் சேனலில் உள்ள அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய வாஸ்து ஆய்வுமுறை வீடியோவை தவறாமல் பாருங்கள். இனி வரும் வீடியோவில் ஒவ்வொரு தலைவாசலின் தன்மை, அதனுடைய குணங்கள், பலன்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை தவற விடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.